ஜாதகத்தில் லக்னாதிபதி 12 பாவங்களில் நின்ற பலன்கள். குறிப்பாக லக்னாதிபதி என்பவர் ஒரு ஜாதகத்தில் உயிர் நாடி போன்றவர். அவர் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டின் செயல்பாடுகளில் ஜாதகரின் ஆர்வம் மற்றும் வாழ்நாள் முழுவதும் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். 12 பாவங்களில் லக்னாதிபதி அமர்ந்தால் ஏற்படும் பலன்கள். பொதுவான பலன்கள். லக்னாதிபதி 1ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் நல்ல உடல்நலம், தன்னம்பிக்கை மற்றும் சுய கௌரவம் கொண்டிருப்பார். சுதந்திரமான சிந்தனை உடையவர் இவர்களே தங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். 2ஆம் பாவத்தில் லக்னாதிபதி அமர்ந்தால் தனஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகர் செல்வந்தராக இருப்பார். குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவர். இனிமையாக பேசும் நல்ல குடும்ப சூழலில் அமையும். நல்ல குடும்ப சூழலும் அமையும். 12ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் அமர்ந்தால் இளைய சகோதரர்கள் அனுகூலம் உண்டு. மிகுந்த தைரியசாலி, எழுத்து, கலை அல்லது தகவல் தொடர்பு துறைகளில் சிறந்து விளங்குவர். குறுகிய பயணங்கள் இவருக்கு பிடிக்கும். 4ஆம் இடத்தில் லக்னாதிபதி அமர்ந்தால் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும். வீடு வாகன யோகம் சிறப்பாக அமையும். எப்போதும் மன மகிழ்ச்சியையும் சுகத்தையும் விரும்புவார்கள். லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் புத்திசாலித்தனம் மிக்கவர். பூர்வ புண்ணிய பலம் உண்டு. ஆன்மீக மற்றும் கலைகளில் ஆர்வம் இருக்கும். நல்ல பிள்ளைகள் அமைவார்கள். 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி போராட்டமான வாழ்க்கை இருக்கும். ஆனால் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டு. கடின உழைப்பாளி. நோய் மற்றும் கடன் விஷயங்களில் விழிப்புணர்வு அவசியம். லக்னாதிபதி 7இல் நின்றால் 7ஆம் இடத்தில் அழகான மற்றும் குணமான வாழ்க்கை துணை அமைவார். கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் நல்ல புகழும் செல்வாக்கும் பெறுவர். 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி அமைந்தால் ஆயுள் பலம் கூடும். வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் அல்லது ஏற்ற இறக்கங்கள் வரலாம். மறைப்பொருள் மற்றும் ஆராய்ச்சியில் ஆர்வம் இருக்கும். லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் மிகுந்த பாக்கியசாலி. தந்தை மற்றும் குருவின் ஆசி பெற்றவர். தர்ம காரியங்களில் ஈடுபடுவர். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்பான அனுகூலம் தரும். 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் தொழில் அல்லது வேலையில் அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கும். கர்ம வீரர் என்றும் பெயர் எடுப்பர். சமூகத்தில் பெரும் அந்தஸ்து உண்டாகும். லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியங்களில் லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர் உதவி செய்வார். அதிக நண்பர்களை கொண்டிருப்பார். ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். லக்னாதிபதி 12இல் இருந்தால் ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாகலாம். பிறந்த ஊரை விட வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் வசிக்க வாய்ப்பு உண்டு. நிம்மதியான உறக்கம் அமையும். இது நான் இப்போது சொன்ன லக்னாதிபதி 12 பாவங்களில் அமர்ந்த பலன்கள் பொதுவானவை. இவை எந்த கிரகத்துடன் இணைகிறதோ மற்றும் எந்த கிரகத்தின் பார்வை இதன் மீது படுகிறதோ அதே போல இது எந்த கிரகத்தை பார்க்கிறதோ, இந்த லக்னாதிபதி எந்த நட்சத்திர காலில் நிற்கிறதோ இதை பார்த்துதான் பலன்கள் தீர்மானிக்க வேண்டும். இதே போல இந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் மிகவும் பலமாக இருந்தால்தான் லக்னாதிபதி மிகவும் சிறப்பாக பலன்களை கொடுப்பர் வாழ்நாள் முழுவதும். இந்த லக்னாதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் எக்காரணம் கொண்டும் கெடக்கூடாது. அப்படி கெட்டால் அவர் கோடீஸ்வரராக இருந்தாலும் அதை அனுபவிக்க தகுதியற்றவர். வீடு நிலப்புலன்கள் அனைத்தும் இருந்தாலும் லக்னாதிபதி கெட்டு இருந்தால் அந்த அனைத்தையும் விரும்ப மாட்டார். அதை அனுபவிக்க தடை தாமதம் ஏற்படும். அதனால்
எந்த ஒரு லக்னத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னாதிபதி என்பவர் பலமிக்கவராக இருக்க வேண்டும். பலம் குறைந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இந்த இந்த ஜென்மத்தில் கிடைக்க வேண்டிய எந்த சுகங்களும் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னாதிபதி ஒரு உளவை பொறுத்தே ஜாதகரின் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு இந்த ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்கள் தேவை என்றால் கண்டிப்பாக இந்த ஜோதிட சேனலில் நீங்கள் கமெண்ட் செய்யவும். எதை பற்றி வீடியோ தேவை என்பதை குறிப்பிட்டால் கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ போடுவேன். அதே போல் நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கமெண்ட் செய்யவும், அதே போல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மெயினாக சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டுமே நான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். மற்றவர்களும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் மற்றவர்களும் செய்வார்கள். அதே போல் இந்த சப்ஸ்கிரைப் செய்தால்தான் வியூஸ் அதிகமாக போனால்தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள் இந்த சேனல் மிகவும் நல்லா இருக்கிறது என்று. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அதே போல் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். எந்த சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேட்கவும். நான் அந்த சந்தேகத்திற்கு விடை கண்டிப்பாக கொடுப்பேன் கூடிய விரைவில். நன்றி.